Dear students, இன்னைக்கு வந்து நாம ஜெர்மனில எப்படி வந்து ஃபாசிசம் வளர்ந்துச்சு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஜெர்மனி in the post war. ஸோ வேர்ல்டு வார் ஒன்றுக்கு அப்புறமா ஜெர்மனியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரம் 1918 to 1993 ஜெர்மனி வாஸ் அ ரிபப்ளிக். 1918லேருந்து 1993 அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா ஜெர்மனி வந்து ஒரு குடியரசு நாடாக இருந்துச்சு. த ஃபேக்டர்ஸ் விச் லெட் டு த எவென்ச்சுவல் ட்ரையம்ப் ஆஃப் ஃபாசிசம் இன் ஜெர்மனி வேர் மெனி. ஸோ அதுக்கப்புறமா ஜெர்மனியில் ஃபாசிசம் கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து காரணமாக இருந்திருக்கு. பிட்வீன் 1871 and 1914 ஜெர்மனி ஹேட் ரைசன் டு dizzy heights of economic, political and cultural accomplishments. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி வந்து நிறைய வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் சொசைட்டி ஸோ எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Germany's universities, its science, philosophy and music were known all over the world. அதுக்கப்புறமா ஜெர்மனியோட பல்கலைக்கழகங்கள், அவங்களோட அறிவியல், தத்துவம், இசை இதெல்லாமே வந்து வேர்ல்டில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பாப்புலராக ஆரம்பிச்சது. Germany had surpassed even Britain and the US in several fields of industrial protection. ஸோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US அண்ட் பிரிட்டன் தான் வந்து அந்த டைமில் ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. ஸோ அவங்கள விட ஜெர்மனி வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போக ஆரம்பித்தாங்க. As we saw in the earliest chapter, this was the root of outbreak of the First World War. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு வார் ஒன் வரதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன்லேயே வந்து பார்த்துருப்போம். வேர்ல்டு வார் ஒன்னோட காசஸ் பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், நேஷனலிசம் இதெல்லாம் வந்து ஒரு மெயின் ரீசனாக இருந்திருக்கும். த ஜெர்மன் பீப்புள் வேர் டிமாரலைஸ்ட். ஸோ வார் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க. The reparations and other clauses in the Treaty of Versailles caused acute discontent and hardship. Treaty of Versaillesல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த வாரில் நடந்த எல்லா ப்ராப்ளம்க்கும் வந்து ஜெர்மனி தான் காரணம். ஸோ இதில் வந்து நிறைய கேஷுவாலிட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஜெர்மன் தான் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. This was utilized by reactionary forces to spread the idea that socialists and Jews had let down the nation and had caused the Germany's defeat. ஸோ அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனியில் இருந்த சோஷியலிசம் அண்ட் ஜூஸ் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஜெர்மனியோட டிஃபீட்க்கு வந்து ஒட்டுமொத்தமாக காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. Germany's defeat and humiliation at the end of World War I caused a deep shock to the end of the German people. ஸோ வேர்ல்டு வாரில் வந்து மற்ற நேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜெர்மனி தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த வாருக்கான இழப்பீடு எல்லாத்தையுமே ஜெர்மனி தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதும் ஜெர்மன் பீப்புள் எல்லாருமே வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ஜெர்மனில் இருக்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. த கிரேட் டிப்ரெஷன் ஃபர்தர் டீப் த ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ராம்ப்ட் தம் டு டர்ன் அகைன்ஸ்ட் த ரிபப்ளிகன் கவர்மெண்ட். ஸோ இதனால் அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மனியில் இருக்க குடியரசு ஆட்சிக்கு எதிராக வந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எவல்யூஷன் ஆஃப் த ஜெர்மன் ஃபாசிசம். ஸோ இதுக்கப்புறமா எப்படி வந்து ஜெர்மனியில் ஃபாசிசம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். த ஆரிஜின் ஆஃப் ஜெர்மன் ஃபாசிசம் கோஸ் பேக் இன் 1919 when a group of 7 men met in Munich and founded the National Socialist German Workers Party. ஸோ 1990ல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ அதில் வந்து 7 பேர் இருக்காங்க. இவங்க வந்து முனிச் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு அங்கே வந்து நேஷனல் சோஷியலிஸ்ட் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு நாசி பார்ட்டியை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் தெம் வாஸ் அடால்ஃப் ஹிட்லர். ஸோ இதில் இருக்க ஒரு பர்சன் தான் பார்த்தோன்னா அடால்ஃப் ஹிட்லர். Hitler had developed violent political basis against Jews. ஹிட்லரோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்க யூதர்களுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான். He associated Judaism with Marxism. இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூடாயிசம், மார்க்சிசம் ஸோ இவங்களோட கொள்கையை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாரு. During World War I, he served in the Bavarian Army. ஸோ வேர்ல்டு வார் ஒன் நடந்துட்டு இருந்த டைமில் இந்த ஹிட்லர் என்ன பண்ணார் அப்படின்னா பவாரியன் ஆர்மியில் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. அ கிஃப்டட் ஸ்பீக்கர், ஹீ குட் வைப் வித் த பேஷன் ஆஃப் த ஆடியன்ஸ். ஸோ இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். இவரோட பேச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து தட்டி எழுப்பிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்லா பேசுவார். இன் 1923 ஹிட்லர் attempt to capture power in Bavaria. ஸோ என்ன பண்ணார் 1923 அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து பவேரியாவை எப்படியாச்சும் இவரோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. His premature launch of the national revolution of the outskirts of Munich landed him in prison. பட் இவர் வந்து அந்த ரெவல்யூஷனுக்கு வந்து எந்த ஒரு பிளான்மே பண்ணலை. சடனாக வந்து ரெவல்யூஷனை வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இதனால் சில மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு. இதனால் இவர் வந்து ஜெயிலுக்கும் போயிட்டார்.
During his time in prison, wrote Mein Kampf, an autobiographical book containing his political ideas. ஸோ இவர் ஜெயிலில் இருந்த அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எல்லாம் வச்சு மெயின் காம்ஃப் அப்படிங்கிற ஒரு மை ஸ்ட்ரகல் அப்படிங்கிற ஒரு ஆட்டோபயோகிராஃபியை வந்து எழுதுகிறாரு. In the presidential election of 1932, the Communist Party polled about 6 lakh votes. அதுக்கப்புறமா 1930ல் ஒரு பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அதிகமாக ஓட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அலாம் கேபிட்டலிஸ்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் டைட்டில் டுவர்ட்ஸ் சப்போர்ட்டிங் ஃபாசிசம் ஹிட்லர் எக்ஸ்ப்ளாய்டட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் பவர்ஸ். ஸோ இதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே இருக்க கேபிட்டலிஸ்ட் அதாவது முதலாளிகள் தென் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் நிறைய லேண்ட் வச்சுருக்கவங்க இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இல்லீகலாக யூஸ் பண்ணி ஹிட்லரை வந்து எப்படியாச்சும் ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. The Nazi state of Hitler. Republican government fell as the communists refused to collaborate with the social democratic. ஸோ இப்போ இந்த கம்யூனிசம் வந்து நாங்கள் வந்து இந்த சோஷியலிஸ்ட் கூட சேர மாட்டோம் அவங்க கூட கம்பெயின் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Thereupon industrialist bankers and junkers prevailed upon President on Hindenburg to designate Hitler as chancellor in 1933. ஸோ இதனால் இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அதுக்கப்புறமா பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிட்லரை வந்து வைஸ் சான்சலரை அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் பிரசிடெண்ட்டாக இருந்த ஹிண்டன்பர்க் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர் நோன் அஸ் தேர்ட் ரைக். இந்த ஹிட்லரோட நாசி ஸ்டேட்டை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட் ரைக் அப்படின்னா வந்து மூன்றாம் குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. brought an end to the parliamentary democracy. ஸோ இவங்களும் வந்து இந்த பார்லிமெண்ட் ஆட்சிக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஸோ ஆல்ரெடி முசோலினி பற்றி படிக்கும்போது அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே பார்லிமெண்ட் அபாலிஷ் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஜெர்மனிலையும் நடந்திருக்கு. Hitler replaced the flag of Weimar Republic by the swastika banners of National Socialism. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட குடியரசு சின்னமான அவங்களோட கொடி தான் வந்து பறந்துட்டுருக்கோம். ஸோ இவர் வந்ததுக்கப்புறமா இவங்களோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திகா. ஸோ அந்த நேஷ்னல் ஃப்ளாகை வந்து பறக்க விடுறாங்க. ஜெர்மனி வாஸ் கன்வெர்டட் இன்டு அ ஹைலி சென்ட்ரலைஸ் ஸ்டேட். ஸோ ஜெர்மனி வந்து இனிமேல் வந்து ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் பண்ணியாச்சு எல்லாமே வந்து இவங்களோட கண்ட்ரோல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எக்ஸப்ட் த நாசி பார்ட்டி வேர் declared illegal. ஸோ நாசி பார்ட்டியை தவிர மற்ற ஜெர்மனியில் இருக்க எல்லா பார்ட்டிஸுமே வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆர்மி ஆஃப் ப்ரவுன் ஷர்ட் அண்ட் ஜாக் பூட்டட் ஸ்டோம் ட்ரூப்பர்ஸ் வாஸ் எக்ஸ்பேண்டட். ஸோ இந்த நாசி பார்ட்டியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ப்ரௌன் கலரில் தான் வந்து ஷர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெயில் வார்டன் மாதிரி அந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. இந்த ஹிட்லர் யூத் வாஸ் கிரியேட்டட் அண்ட் த லேபர் ஃப்ரண்ட் செட்டப். ஸோ இதுக்கப்புறமா ஹிட்லருக்கு பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு இளைஞர் குழு ஒன்று ஆரம்பித்து வச்சிடுறாங்க. ட்ரேட் யூனியன்ஸ் வேர் அபாலிஷ் த லீடர்ஸ் அரெஸ்டட். அதுக்கப்புறமா ட்ரேட் யூனியன் எல்லாத்தையுமே வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை நடத்திட்டு இருந்த லீடர்ஸ் எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸ்ட்ரைக்ஸ் வேர் மேட் இல்லீகல் வேஜஸ் ஃபார் ஃபிக்ஸ் பை த கவர்மெண்ட். அதுக்கப்புறமா இந்த மாதிரி போராட்டம் இதெல்லாம் நடத்துறது வந்து அரசுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் த லேபர் ஃப்ரண்ட் வாஸ் யூஸ் பை த நாசிஸ் டு கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த நாசி பார்ட்டியோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறாங்க. Total state control was extended over the press, the theatre, cinema, radio and over education. ஸோ இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா பத்திரிகைகள், தியேட்டர், சினிமா, ரேடியோ இது எல்லாமே வந்து இப்போ நாசியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த நாசி பார்ட்டி ப்ரொபகண்டா வாஸ் லெட் பை ஜோசப் கோபல்ஸ் who manipulated public opinion through planned propaganda. ஸோ அதுக்கப்புறமா இந்த நாசி பார்ட்டி பற்றின பிரச்சாரத்தை வந்து யார் வந்து மக்களுக்கு இடையில கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜோசப் கோபல்ஸ் அப்படிங்கிறவர். He once said, any lie frequently repeated will ultimately gain belief. ஸோ இவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது பொய்யா இருந்தால் கூட உண்மையாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. The Gestapo or secret state police was formed run by the Himmler. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹிட்லரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சீக்ரெட் போலீஸ் ஃபோர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இதை யார் ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஹிம்லர் அப்படிங்கிறவர். தென் நாசி பாலிசி டுவர்ட்ஸ் ஜூஸ். ஜூஸ் அப்படின்னா வந்து யூதர்கள். ஸோ அவங்களுக்கு எதில் அந்த நாசி வந்து என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். Along with the repressive measures, Hitler's government followed a policy of repressing Jewish people. ஸோ இவங்களோட கவர்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த யூதாஸை எப்படியாவது ஜெர்மனிலேருந்து விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தாங்க.
The Jews were removed from government positions, excluded from the universities and deprived of citizenship. ஸோ இந்த யூதர்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் வந்து பிடுங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இவங்க யாருமே வந்து யூனிவர்சிட்டிஸில் போயிட்டு படிக்க முடியாது. தென் அவங்களோட சிட்டிசன்ஷிப், அவங்களோட குடியுரிமையும் அவங்க கிட்டேருந்து பிடுங்கிடுறாங்க. Jews' business were closed down and their establishment were attacked. ஸோ அதுக்கப்புறமா யூதாஸ் எங்கெங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் த அவுட்பிரேக் ஆஃப் வேர்ல்ட் வார் II, கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ், barracks surrounded by electrified fence and watch towers were built where Jews were interred and used a forced labor. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் II அவுட்பிரேக் ஆன அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த யூதாஸ் எல்லாத்தையும் ஒரு பெரிய கேம்பில் வந்து அடைச்சி வைக்கிறாங்க. ஸோ அதை சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிஃபைட் ஃபென்ஸ், அதாவது கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு வேலி வந்து போட்டு இந்த மாதிரியான டார்ச்சர்ஸ் எல்லாமே வந்து யூதாஸ்க்கு கொடுக்குறாங்க. லேட்டர் தே were turned into extermination camps where industrial means of murder such as gas chambers were used to kill them. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கேம்பில் இருக்க யூதாஸ் எல்லாருமே வந்து பாய்சனஸ் கேஸ் மூலமாக அவங்கள வந்து கொண்டுடுறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைனல் சொல்யூஷன், அதாவது இதுதான் வந்து அவங்களோட இறுதி தீர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரௌண்ட் 6 மில்லியன் ஜூஸ் வந்து இறந்துடுறாங்க. The Nazi state also exterminated gypsies and other itinerant communities and the mentally challenged. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து, அதாவது ஜெர்மனியில் இருந்த ஜிப்சிஸ், வேறு மற்ற சில நாட்டிலேருந்து வந்தவங்க, இந்த நாடோடிகள், அந்த மாதிரி இருந்த எல்லாரையுமே வந்து அங்கேருந்து விரட்டிடுறாங்க. Himmler second in command was Heydrich, who was responsible for the concentration camp. ஸோ ஹிட்லருக்கு அடுத்தபடியான ஒரு பொசிஷனில் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெட்ரிக். ஸோ இவர் தான் வந்து அது இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பை வந்து லீட் பண்ணிட்டு இருந்தார். தென் டிஃபென்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். In August 1934, Hindenburg died and Hitler, apart from being chancellor, became both president and commander-in-chief of the armed force. ஸோ 1934 பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட்டாக இருந்த ஹிண்டன்பர்க் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அந்த சான்சலராக இருந்த ஹிட்லரை வந்து பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இவர் தான் வந்து ஆர்மியோட கமாண்டர்-இன்-சீஃபாக இருக்காங்க. Hitler's foreign policy aimed at restoring the armed strength of Germany and annulling provisions of Versailles Treaty. ஸோ இவங்களோட பாலிசியே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, Versailles ட்ரீட்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். Versailles ட்ரீட்டியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த போருக்கான இழப்பீடு எல்லாத்தையுமே வந்து ஜெர்மனி தான் தரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் இவங்களோட மோட்டிவ். His deliberate attempt to break the Treaty of Versailles led to the outbreak of the Second World War. ஸோ இவங்க வந்து இந்த வெர்சைல் ட்ரீட்டியில் சொன்ன எந்த விஷயத்தையுமே ஒபே பண்ணாமல் இருந்தது தான் செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Social Democratic Party was founded as the General German Workers Association on 23rd May 1863 in Leipzig. அதாவது சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை வந்து 1923 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபெர்டினண்ட் லாசல். So German elites of the late 19th century considered the very extensive of a socialist party to threat the security and stability of the United Reich, and so Bismarck outlawed this party from 1878 to 1890. ஸோ இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த குடியரசுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட்டனாக இருக்குது அப்படின்னு நினச்சி பிஸ்மார்க் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டியை வந்து ரிமூவ் பண்ணிட்டாரு 1878 to 90 அந்த ஒரு டைமில். Despite laws prohibiting the party from holding meetings and distributing literature, the Social Democratic Party attract growing support. ஸோ இந்த ஒரு சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டியை வளர்க்குற மாதிரியான எந்த ஒரு பிரச்சாரமும் இங்கே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. Following World War I, the Social Democratic Party played a central role in the formation of the Weimar Republic. ஸோ இப்போ வேர்ல்டு வார் ஒன்றுக்கு அப்புறமா ஜெர்மனியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து குடியரசு ஆட்சியை தான் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருப்போம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. But the failure to win favorable terms from the allies and the country's severe economic problem led to a drop in the people's support. ஸோ அந்த டைமில் ஜெர்மனியில் வந்து ஒரு பெரிய எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்ததுனால ஸோ அவங்களால வந்து எல்லா மக்களோட சப்போர்ட்டையும் வந்து வாங்க முடியல. Although its core support among blue collar workers remained intact, it lost support among the white collar workers and small businessmen. இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ காலர், அதாவது இந்த தொழிற்சாலைகளில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் யாரோட சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தோன்னா ஒயிட் காலர், ஸோ பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன், அதுக்கப்புறம் சின்ன பிஸ்னஸ்மேன், இவங்களோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு கிடைக்கல. Many of whom switched their loyalty to the conservative
லேட்டர் த நாசி பார்ட்டி, இவங்க எல்லாருமே வந்து நாசி பார்ட்டிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. த சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வாஸ் அவுட்டல் soon after the Nazi came to the power. ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா நாசி பார்ட்டி வந்து பவருக்கு வந்துட்டாங்க. ஸோ இதனால் சோஷியலிஸ்ட் பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிடுச்சு. த லீடிங் சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்ஸ் வேர் அரெஸ்டட் அண்ட் சென்ட் கேம்ப்ஸ். ஸோ இதனால் இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டியோட லீடர்ஸ் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி அவங்களையும் வந்து ஒரு கேம்பில் போட்டு சித்திரவதை பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. However, in 1945, with the fall of Hitler, the Socialist Democratic Party was revived. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1945 ஹிட்லரோட ஆட்சி வந்து கொஞ்சம் ஃபால் ஆனதுக்கப்புறமா திரும்ப சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து சர்வை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் எனிவே ஹிட்லருக்கு அகைன்ஸ்டாக இருந்த ஒரு பார்ட்டி யார், ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்கும் ஜெர்மனியில் சொல்லிட்டு இருக்காங்க.